தடைகளை விடைகளாக மாற்றும் தனுசு ராசி அன்பர்களே, குரு அதிசார பயிற்சி இந்த ராசிக்கு கொடுக்கும் பலாபலன்கள் என்ன? அதென்ன அதிசார பயிற்சி அப்படின்னா, குரு டபுள் ப்ரமோஷன் பெற்றால் எப்படி இருக்கும்? மிதனத்துக்கு பயிற்சியான குரு மீண்டும் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலாபலனை கொடுக்க போகிறார்? அது உங்கள் ராசி அதிபதி வேறு இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலிதம் கொடுக்க காலகட்டத்திற்கு பார்ப்போம். ரைட், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு பேச போகிறது, குரு 8ஆம் இடத்துக்கு வந்து 4, 2 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல 4ஆம் இடத்தை பார்ப்போம். 4ஆம் வீட்டில் பார்க்கும் குரு பகவான் சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது, உடல்நிலை, தாயின் உடல்நிலைகள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கும் காலகட்டம். இந்த ராசிக்காரங்க சில மாதங்களாக இதே தான் மாறி இதே விஷயமாக ஓடிட்டு இருந்தது. உடல்நிலை பற்றி, வண்டி வாகனத்தை பற்றி, ஹெல்த்தை பற்றி. இப்போ ஒரு விடிவுகாலம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் காலகட்டம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே அது அறிவாளியான ராசி. நல்ல நாலேஜ் இருக்கும். எந்த ஒரு நல்லது கெட்டது யோசிக்கும். எதனால் நடந்தது எப்படின்னு ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு பின் வெளிப்படும். இவங்களே அசைச்சு பார்த்துருச்சே சில மாதம். இவங்க பொறுமையின் சிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் வாய்ப்புகள் கரெக்டாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடியது. இவங்களை இப்போ ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கு ஒரு விடிவு காலமாக ஒரு நாள சூழ்நிலை. ரைட், ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வேலையை பற்றி பேசுவோம். வேலை பொருளாதார ரீதியாக நிறைய பாயிண்ட் இருக்குது. அதை பற்றி நிறைய பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம். வேலை சம்பந்தமாக பல தடைகள் அனுபவிச்சது இந்த ராசிங்க. வேலைக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி திருப்பி அதே இடத்துல இருக்கோம். சார் என்ன சார் அது பயிற்சி நடந்ததுங்கிறாங்க இதுங்கிறாங்க. அதே இடத்துல கண்டு நடந்தது. இப்போ தாங்க வேலை சம்மந்தமாக ஒரு ஐ ஓப்பனராக ஒரு விஷயம் நடக்க போகுது. வேலையில் அடுத்த படிநிலைக்கு மாற போகிறீங்க. ஒரு சம்பள உயர்வோ இந்த மாதிரி இருக்கலாம். ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஒரு டீச்சர் வந்து சொன்னார், ஆமாங்க சார் எங்களுக்கு பல ஒர்க்குன்னு போயிட்டே இருக்குது சார். அதில் அந்த குழந்தைகள் மொட்டு மலர் என்ன சொன்னார், அதெல்லாம் ஆரம்பித்து அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. டிஸ்கன்யூவான ஸ்டூடெண்ட்டை கூட்டு கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி போய் கூப்பிட்டு வந்து அதுவும் மாறி கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது. பட் அதுதானே அவங்க இருக்காங்க சொன்னேன் சார். அப்போ இந்த ராசிக்காரங்க டபுள் வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் ஆகி உங்கள் கண்ட்ரோலில் வர மாதிரி வந்தாச்சு. ரைட், இப்போ பொதுவாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, தனுசு ராசி இருக்கிறவங்க, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. புது முயற்சிகள் இருக்குது. வேலையில் தடைகள் விலகுது. ஒரு பக்கம் மாறலாமா, வேறு பக்கம் ட்ரை பண்ணலாமான்னு தோணும். அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த ஆவணி மாதம் கடைசியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 6ஆம் அதிபதி கேதுவின் பிடியில் மாட்டுவார். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக போயிடும். அது தவிர மற்ற வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, அதை தாண்டி அதுக்கப்புறம் வேலையில் டக்குன்னு வேகமாக போக ஆரம்பிச்சிடும். வேலையில் கோல்டன் டைம் வேகப்படுத்திக்காங்க. முக்கியமாக குலதெய்வம் சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே இந்த ராசி சில காலமாக இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய் எல்லாம் பிளான் பண்ணி தடை ஏற்பட்டது. டூர் போக பிளான் பண்ணி தடை ஏற்பட்டது. கோயில் சுற்றுலா பயணங்கள் பிளான் பண்ணி தடை ஏற்பட்டது. குலதெய்வத்தை கும்பிடணும்னு நினச்சி சார் போக முடியல. அப்போ ஏதோ ஒரு குலதெய்வம் குற்றமாக, ராசிக்கே பயந்துடும். குலதெய்வம் குற்றமாக இருக்குமோ, சாமி இதாக இருக்குமோ, ஏன் இப்படி ஆகுது? பட் கிரக நிலைகள் அப்படி இருந்தது. ஏன்னா அவங்க 5ஆம் அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து இப்போ தான் மாறி இருக்கிறனால இனி சுபமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் பட் நிச்சயமாக குலதெய்வ கோயில்கள் செல்லணும். அந்த வேண்டுதலுக்குள்ள கோயில்கள் சென்று வர வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் போயிட்டு வாங்க. மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். மைண்டு ரீதியாக தொந்தரவுகள் குறையும். திருமணம் சம்மந்தப்பட்டது இங்கே முக்கியமான பாயிண்ட் இந்த ராசிக்கு தான். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஓகே, பட் உறுதி கொடுக்கக்கூடாத காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 8 அஷ்டமத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற காலகட்டம். இப்போ உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் 2ஆக பிரிப்பேன் பலன் எடுக்கும்போது. இப்போ வண்டி வாகனம் இடம் சொத்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஓகே. அதே தாய் உயிர்காரகத்துவம், உடல்நிலை உயிர்காரகத்துவம், திருமணம் அந்த உறவுகள் அதில். அப்போ உறவுக்காரகத்துவம் இந்த நேரத்தில் உறவுக்காரகத்துவங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும். திருமணம் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இழுபறியாக இருக்கும், கொஞ்சம் பயப்பட தேவை. பட் சீக்கிரம் மாறும். அப்போ இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சில காலம் கழித்து திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மனசு கலங்க வேண்டாம். பொதுவாக திருமணம் இந்த ராசிக்கு பார்க்கும்போது எப்போவுமேங்க இந்த ராசிக்கு, ஏன்னா 7ஆம் இடம் பாதகஸ்தானம், எப்போவுமே திருமணம் பொறுத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 7ஆம் இடம் பாதகமாக இருக்கும்போது ராசிகளுக்கு இல்லை பாதகாதிபதி 7க்கோ தொடர்பு ஏற்படும் காலகட்டத்தில் திருமணத்தில் கவனம் அப்படிம்போம். இப்போ 7ஆம் அதிபதி அங்கே தான் இருக்குது. அப்போ
திருமணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பார்த்து தான் பண்ணணும். இதில் இந்த ராசியை திருமண தேதி இதுவோ அதுவோ 2 டேட்டை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். மண்டபம் இருக்கா அது இருக்கான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். இல்லை ஒரு கன்ஃபியூஷன் இப்போ நடக்குது. ஜோசியர் ஓகேங்கிறாங்க, ஃபேமிலி வேணாங்கிறாங்க. ஃபேமிலி ஓகே சொல்லும் பொழுது ஜோசியத்தில் பிரச்சனையாக இருக்குது. இப்படிலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு நல்வாய்ப்பாக எல்லாமே கொஞ்ச நாள் கழித்து மாறும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இருக்க ரியாலிட்டி சொல்லணும். நல்லா இருக்குன்னு பொதுவாக சொல்லக்கூடாது. பட் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பேச்சுவார்த்தைகள் அது இருந்தால் ஏதோ ஒரு கோயில் பரிகாரங்களோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பண்ண வேண்டியிருக்கும். அது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். அது பார்த்துக்கங்க. இப்போ பிஸ்னஸ் 10ஆம் அதிபதி, பொதுவாக 10ஆம் அதிபதி சில காலம் அஷ்டமத்தில் மாட்டியிருந்தது. கேதுவின் பிடியில் 10 குறிப்பாக தான் இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்வாய்ப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்பவுமே இந்த ராசி கொஞ்சம் அகலக்கல் ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலை ஒன்று, சைடில் ஒன்றுங்கிற மாதிரி 2 வேலை பார்க்கும். இப்போ தான் இந்த 2 சம்மந்தப்பட்டதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த படிநிலை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு. நல்ல நேரங்க, வேகப்படுத்திக்கங்க. தெரிந்து தெரியாமல் ஏதாவது ஒரு தவறுவிட்ட வாய்ப்பை மீண்டும் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பட் நண்பர்கள், இது ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தங்கள், கூட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. பட் இறுதியாக நல்லாயிருக்கும். இந்த சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு சூப்பர். கம்ப்யூட்டேஷனல் ஐடி ஃபீல்டு, ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு நல்ல காலம். இந்த பேங்கிங் செக்டரில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல நேரம். இது மாதிரி குறிப்பாக நிறைய ஃபீல்டுகள் நல்லாயிருக்கு. இந்த திரவம் சம்மந்தப்பட்ட தண்ணி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறை இருக்குது. கொஞ்சம் கவனம். ஹோட்டல் பிஸ்னஸ் அது பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு சில பிஸ்னஸ்லாம் பார்க்கணும். இங்கே ஒரு பாயிண்ட்டை மறந்துடுவாங்க இந்த ராசி நெகட்டிவாக சொல்லும்போது. அங்கே 8ல் குரு இருக்குது, உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கா, பரிவர்த்தனை நடக்கும் இல்லையா? கோச்சாரம் ஜாதகத்துக்கு பரிவர்த்தனை யோகம் என்ன இருந்தாலும் உங்கள் யோகம் இறுதியாக வந்துடும். மைனஸ்ன்னு நினச்சி எதுவும் வந்துடும். மாணவர்கள் நல்லா படிக்கலாம். வெளிநாடு வெளி மாநிலம் உண்டு. பொது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் காலகட்டங்கள். எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட உண்டு. ஹெல்த் பேராமீட்டர் கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்களுக்கும் சரி, ஃபேமிலி ரீதியாகவும் சரி. இந்த மல்டி பிரான்ச்சஸ், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், ஒரு தொலைதூர பயணங்கள் இருக்குது. அது போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். 3ல் இருக்கிற ராகு, 8ல் இருக்கிற குரு மற்றும் அதற்கு 9ல் இருக்கிற கேது, ராகு கேது 2மே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். ஏன்னா அது குரு பார்வை இல்லை. இப்போ ராகு என்ன பண்ணும்னா இந்த டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது, மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு உண்டு. கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்து திருத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் திருத்த பத்திரங்கள் மாற்றக்கூடிய காலகட்டம் வரும்னு சொல்லியிருக்கேன். பட் இது ரச்சதியாக பார்க்கணும். பட் விரயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சுப விரயமாகத்தான் வரும். வீட்டுக்கு புது பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த ஒரு 8 உங்கள் ராசிக்கு தொடர்பு இருக்கிறனால ஒரு கோல்டன் பீரியடு. திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மற்ற எல்லாமே அப்போ திருமணத்துக்கு மட்டும் வெயிட் பண்ணால் பிஸ்னஸ் ஓகே, வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. உடல்நிலைகள் உங்களுக்கும் குடும்ப ரீதியாக நல்லாயிருக்கு. குழந்தைகளால் நல்லபடியாக சூழ்நிலை, குலதெய்வம் அருள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரைட். ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, குழந்தை வேலப்பர், குழந்தை வடிவத்தில் இருக்க முருகர், இல்லை பால முருகர், இதை மட்டும் கும்பிட்டு பாருங்களேன், இந்த யோகமாக இருக்கும். ரைட். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் இந்த பார்த்ததில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.